வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நாம் ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தள்ளி இருண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பாழடைந்த ஊர் இருக்கிறது. அதுதான் பசும்புரம் என்ற ஊர். ஒரு காலத்தில் விவசாயம், மாடு வளர்ப்பு, விலை உயர்ந்த மிளகாய் செடி வளர்ப்பு ஆகியவைகளால் பிரபலமான ஊர். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஊரில் வெளியூர் மனிதர்களின் காலடி ஒலி கேட்கவே இல்லை. அந்த ஊரை பற்றி கேட்டாலே மக்கள் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்வார்கள். இரவு 12 மணிக்கு பிறகு அந்த ஊருக்குள் போனவங்க யாரும் உயிரோடு திரும்பி வரமாட்டார்கள். அவர்களில் ஏன் சிலர் இறந்து போகிறார்கள், ஏன் சிலரின் உடல் கிடைக்கவே இல்லை என்று யாரும் அறியவில்லை. ஆனால் அனைவரும் பயப்படுகிறார்கள். ஒரு காரணம் மட்டும் ஊர் முழுக்க தெரிந்தது. அதுதான் நந்தினி என்ற பெண்ணின் ஆவி. அதாவது நந்தினியை கொன்று புதைத்த காடே இப்போது அவள் ஆவி சுற்றும் தலமாக மாறியது. அவள் மரணம் சாதாரணமாக இல்லை. அவளை அடித்து கொன்று உயிரோடு புதைத்தனர். அந்த வேதனையில் அவள் ஆவி இன்னும் அந்த மண்ணிலே நடமாடுகிறது. நந்தினியின் பழைய வரலாற்றை பார்க்கும்போது அவள் ஒரு நல்ல மனம் கொண்ட பெண். அவளது அம்மா, அப்பா இறந்த பின் அவள் வீட்டில் தனியாக வாழ்ந்தாள். தையல் வேலை செய்து அயல் வீட்டு குழந்தைகளுக்கு உதவி செய்து அனைவராலும் மதிக்கப்பட்டவள். ஆனால் சிலரின் கண்களில் அவள் கெட்டவள் போல் தெரிந்தாள். அவள் ஒரு அழகான பெண். எப்போதும் கிராமத்தில் சிலர் அவளை பார்த்து கிண்டல் செய்தார்கள். சிலர் அவளை அவமானப்படுத்த முயன்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நாள் பசும்புரத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனது. அது நந்தினி வீட்டின் அருகே விளையாடிய குழந்தை. அந்த குழந்தை இறந்த நிலையில் கிடந்தது. அந்த குழந்தையை நந்தினிதான் ஏதோ செய்து கொன்றுவிட்டதாக கருதினார்கள். யாரும் சாட்சியங்களை பார்க்கவும் இல்லை. யாரும் உண்மையை உணரவும் இல்லை. ஆத்திரத்தில் சிலர் நந்தினியின் வீட்டிற்குள் புகுந்து அவளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து சித்திரவதை செய்தனர். அவள் கதறி கதறி மன்றாடினாள். ஆனால் அவளை அடித்தே கொன்று பசும்புரத்தின் நடுவில் இருக்கும் பெரிய மரத்தடியில் புதைத்து விட்டார்கள். அந்த ராத்திரி மழை இல்லாத வானம் முழுக்க கருமை படிந்தது. மரத்தடியில் புதைக்கப்பட்ட இடத்தில் ஒரு குரல் கேட்டது. அடுத்த நாள் காலை அந்த இடத்தில் யாரும் செல்லவில்லை. ஆனால் அந்த நாள் முதல் இரவு 12 மணிக்கு பிறகு ஒரு பெண்ணின் அழுகை பசும்புரம் முழுக்க ஒலிக்கத் தொடங்கியது. சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்த 5 பேர், கார்த்திக், சுரேஷ், நிஷா, பவன், ஹரி ஆகிய 5வரும் ஒரு பைக் ட்ரிப் செல்ல முடிவு செய்தனர். இவர்கள் சென்னை டு செஞ்சி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் கூகுள் மேப்ஸ் அவர்களுக்கு ஒரு ஷார்ட்கட் காட்டியது. பசும்புரம் வழியாக சென்றால் 30 நிமிடம் விரைவாக செல்லலாம் என்று காண்பித்தது. பவன் மட்டும் அந்த வழியாக செல்ல வேண்டாம் என்றான். அங்கே பேய் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்றாங்க என்று கூறினான். ஆனால் அதை கேட்ட மற்றவர்கள் சிரித்தனர். அட, இது 2025, பேயாவது பூதமாவது என்று கூறி மீண்டும் சிரித்தனர். இறுதியாக அந்த வழியாக செல்ல எல்லோரும் சம்மதித்தார்கள். ஆனால் நிஷா மட்டும் சிறிது தயங்கினாள். ஆனாலும் அவர்களோடு வேறு வழியில்லாமல் சென்றாள். அவர்கள் பசும்புரம் வழியாக சென்றபோது சாலை வெறுமையாக இருந்தது. சில வீடுகள் பாழடைந்து காணப்பட்டன. மரங்களின் இலைகள் சத்தம் கேட்டது. சில வீடுகளின் கதவுகள் காற்றோட்டத்தில் அசைந்து சினுங்கின. நிஷா பின்னால் உட்கார்ந்து கொண்டு மெதுவாக கேட்டாள், கார்த்திக், இந்த ரோடு ஏன் இவ்வளவு வறண்டு இருக்கு என்று கேட்டான். அதற்கு கார்த்திக், இது பசும்புரம், அதான் இப்படி இருக்கு என்று சொன்னான்.
அடுத்து சுரேஷ் கூறினான். இது என்ன பேய் சினிமா செட் மாதிரி இருக்கு என்று ஹரியிடம் கூறினான். அட பசும்புறம் வந்தாச்சு மச்சான், டைம் பாரு, இரவு 12 மணி ஆகிடுச்சு என்று சொன்னான். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்தார்கள். ரோட்டின் நடுவில் ஒரு வெள்ளை நிற நீண்ட சட்டை அணிந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளது முடி காற்றில் பறந்தது. அதை பார்த்த பவன், ஸ்டாப் ஸ்டாப் மச்சான் என்றான். கார்த்திக் பிரேக் அடித்தான். அவள் அசையவே இல்லை, மிதந்து கொண்டிருந்தாள். நிஷா சத்தமாக கத்தினாள். அந்த பெண்ணுக்கு முகமே இல்லை, முழு முகமும் கருப்பு வெற்றிடம். அவளது கால் தரையில் இல்லை, சற்றே உயரத்தில் மிதந்தது. அந்த நொடியில் அந்த பெண்ணின் உடல் எரிந்து கொண்டிருந்தது. அதுதான் நந்தினி. அவள் அதிவேகத்தில் பவனை நோக்கி பாய்ந்து அவனை பிடித்து காட்டுக்குள் இழுத்துச் சென்றாள். பவன் கத்தினான். ஏய் ஏய், காப்பாத்துங்க என்றான். 10 வினாடியில் கத்தல் நின்றது. கார்த்திக் பைக்கை ஸ்டார்ட் செய்ய முயன்றான். அது ஸ்டார்ட் ஆகவில்லை. சுரேஷ் ஓடு ஓடு என்றான். அவர்கள் ஓடத் தொடங்கினர். ஆனால் ஓடும்போது பின்புறம் இருந்து பெண்ணின் சிரிப்பு கேட்டது. அந்த சிரிப்பு பயமுறுத்தும் சிரிப்பு ஆக இருந்தது. நிஷா திரும்பி பார்த்து திடுக்கிட்டாள். மரத்தடியில் நந்தினி நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் சிவப்பு தீ போல ஜொலித்தன. அவர்கள் பவர்ஃபுல் டார்ச் லைட்டுடன் மரத்தடியில் நின்றனர். ஹரி திடீரென தடுமாறி கீழே விழுந்தான். அவர் எழுந்து வர முயற்சிக்கும் போது மரத்தின் நிழல் போன்ற ஆவி அவனது கால்களை பிடித்தது. அவன் கத்தினான். கார்த்திக் கார்த்திக் என்றான். ஆனால் கார்த்திக் அந்த நந்தினி ஆவியை பார்த்து திரும்பி ஓட முயன்றான். ஆனால் நந்தினி அந்த மரத்திலிருந்து திடீரென கீழே குதித்து ஹரியின் கழுத்தை உடைத்தாள். கார்த்திக், நிஷா, சுரேஷ் ஆகிய அனைவரின் கண்களும் பெரிதாகி ஓட ஆரம்பித்தனர். சுரேஷ் ஓடுங்க ஓடுங்க என்றான். பசும்புரத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் அருகே அவர்கள் ஓடும்போது கதவுகள் தானாக திறந்தன. சாளரங்களில் இருந்து இருண்ட நிழல்கள் வெளியே வந்தன. அது ஒரு பேய் அல்ல, பல ஆவிகளின் கூட்டம். அவர்கள் தப்பிக்க வேகமாக ஓடினர். ஆனால் நந்தினி எங்கிருந்தும் திடீரென தோன்றினாள். சுரேஷ் குறைந்த வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்ததால் அவள் நேராக அவனை பிடித்து காற்றில் தூக்கினாள். அவன் கத்தினான். என்னை விடு என்னை விடு, நாங்கள் எதுவும் செய்யல என்றான். நந்தினி மெதுவாகச் சிரித்தாள். என்னை போன்ற பெண்கள் கண்ணீர் விட்டதுக்கு நீங்க எல்லாம் காரணம் இல்லையா என்றாள். அவள் சுரேஷை தரையிலிருந்து இழுத்து சென்று கல்லில் மோதினாள். அவன் தலை பிளந்து ரத்தம் சொட்டி இறந்தான். அவளது சிரிப்பு சத்தத்தை கேட்டு பறவைகள் கூட ஓட ஆரம்பித்தது. நிஷா மற்றும் கார்த்திக் ஆகியோர் ஓடிக்கொண்டே இருந்தனர். அப்போது நிஷாவின் கால் கல்லில் பட்டு கீழே விழுந்தாள். அந்த இடம்தான் நந்தினி உயிரோடு புதைக்கப்பட்ட இடம். அங்கே ஒரு பழைய சிறிய பளிங்கு கல் இருந்தது. நிஷா பயந்து நின்றாள். அவள் கையை வைத்து துடைத்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, இங்கே நந்தினி தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டாள் என்று எழுதியிருந்தது. கார்த்திக், இது உண்மையா என்று நிஷா கேட்டாள். அதற்கு கார்த்திக், அவளை மக்கள் கொன்றிருந்தாங்க, நாம இங்க வரக்கூடாது, நாம உடனே இங்கிருந்து போக வேண்டும் என்றான். அந்த நொடியில் திடீரென ஒரு சத்தம் கேட்டது. அவர்கள் இருவரும் அங்கிருந்து வேகமாக செல்ல ஆரம்பித்தனர். ஆனால் திடீரென நந்தினி ஆவி அங்கே நின்று கொண்டிருந்தது. அவள் அழவில்லை. அவள் முகத்தில் கோபமும் இல்லை. ஆனால் வெறுமனே துக்கம் மட்டும் இருந்தது. ஆனால் அந்த துக்கமே மனிதர்களை கொல்லும் கண்ணீரை உருவாக்கியது. நந்தினி மெதுவாக அவர்களை நோக்கி வந்தாள். ஒரு வித பயமுறுத்தும் குரலுடன், நீங்க இங்க ஏன் வந்தீங்க என்றாள். கார்த்திக் நடுங்கி
குறுக்கு வழியில் செல்வதற்கு என்று கூறினான். நந்தினி சிரித்தாள். என்னது, குறுக்கு வழியில் செல்லவா? எனக்கு எந்த நாளும் குறுக்கு வழி கிடைக்கல. என் மரணத்துக்காக பழிவாங்க. அவள் நடந்து வந்து கார்த்திக்கை ஓங்கி அடித்தாள். அவன் சத்தமே இன்றி அங்கேயே விழுந்து இறந்தான். நிஷா மட்டும் உயிரோடு இருந்தாள். நந்தினி அவளை பார்த்தாள். நீ என்ன செய்யுற? ஓடப் போறியா அல்லது இறந்து போக போறியா என்றாள். நிஷா கண்ணீர் விட்டாள். உங்களுக்கு நடந்தது தவறு. ஆனா நீங்கள் செய்தது இன்னும் தவறு. அந்த வார்த்தை நந்தினியை நிமிர வைத்து நின்றது. ஒரு நிமிடம் முழுக்க காற்றே நின்றது போல அமைதியாக இருந்தது. பிறகு நந்தினி குரல், நீ போ, ஆனா இந்த ஊருக்குள் இனிமேல் யாரும் வரக்கூடாது என்று சொல்லு என்று நந்தினி கூறினாள். நந்தினி நிஷாவை கொல்லாமல் விட்டுவிட்டாள். நிஷா ஓடிப்போய் பசும்புரத்திலிருந்து வெளியேறினாள். மறுநாள் காலை போலீஸ் பசும்புரம் வந்தது. மரத்தின் அருகே 2 உடல்கள் கிடைத்தது. பவன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரின் உடலும் எரிந்து முகம் சிதைந்து இருந்தது. மற்றொருவர் கார்த்திக். அவன் உடல் சிறிது எரிந்து கண்கள் திறந்து கொண்டு நந்தினியை பார்த்தது போல உறைந்து கல்லானது. ஹரியின் உடல் மரத்தின் மேல் தலைகீழாக கிடந்தது. நிஷாவின் கூற்றை போலீஸ் நம்பவில்லை. ஆனால் அந்த ஊரில் நடக்கும் மரணங்களை கண்டபின் அந்த ஊருக்குள் 20 வருடமாக யாரும் இரவு 12 மணிக்கு மேல் செல்வதே இல்லை. இன்றும் பசும்புரத்தில் இரவு 12 மணிக்கு பிறகு யாரும் நடமாடுவதே இல்லை. இரவில் உயிரில்லா ஊரை போல காட்சியளிக்கிறது. ஆனா அங்கு ஒரு பெண்ணின் அழுகை மட்டும் ஒலிக்கும். என்னை நியாயமில்லாமல் கொன்ற யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அந்த பெண்ணின் குரல் மேலும் கூறியது. அந்த அழுகை, அந்த கோபம் ஒவ்வொரு இரவும் உயிரை தேடுகிறது. நந்தினி ஒரே சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறாள். என் மண்ணில் நடப்பவன் உயிரோடு வெளியே வர மாட்டான் என்று கூறினாள். பசும்புரம் என்பது ஒரு இடம் அல்ல. அது ஒரு பெண்ணின் உயிரோடு புதைந்த சத்தம். நீதியற்ற மரணத்தின் குரல். இன்றும் இரவு 12 மணிக்கு மேல் அந்த ஊருக்குள் செல்லும் ஒருவர் கூட திரும்பி வரவே முடியாது. மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு சந்திப்போம். Thanks for watching. Please subscribe to my channel.